ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கிண்ணத்தில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த முட்டையை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2ஆக கட் பண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி கிண்ணத்தில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 3 பட்டை வத்தல், அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க வலுவலுன்னு. இப்போ அது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகா இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி கிண்ணத்தில் 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வெங்காய பேஸ்ட்டு கூடயே இந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. நம்ம தயிரும் கடல மாவும் எதுக்கு சேர்க்குறோம்னா நல்லா நம்மளுக்கு திக்காக கிடைக்கும் கிரேவி. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டையும் சேர்த்துக்கோங்க. ஒரு டீ கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கன்னா நல்லா கொதிச்சு வற்றி வந்துடுச்சு. நம்மளுக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டான முட்டை கிரேவி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கிரேவி திக்காக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.